சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோவிலூரில் அதிவேகமாக வந்த கார் சாலையின் வலதுபுறம் செல்ல முயன்ற இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் முதியவர் ஒருவர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாபு சரவணன். வணக்கம் பாபு சரவணன், என்ன நடந்தது? இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோயிலிலிருந்து மதுரை செல்லும் சாலையில் தமிழ்நாடு கெமிக்கல் அருகே இருசக்கர வாகனத்தில் ஒரு 60 வயது முதியவர் சாலையில் வந்தவர் வலது பக்கம் இருசக்கர வாகனத்துடன் திரும்ப முயலும் போது அவர் பின்னால் அதிவேகமாக வந்த சிவப்பு நிற கார் அவர் மீது மோதியதில் அந்த முதியவர் தூக்கி வீசப்பட்டு சாலையில் உருளும் காட்சி தற்போது கிடைத்துள்ளது. அந்த சிசிடிவி காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சாலையில் அதிவேகமாக வாகனங்கள் செல்வதாகவும் அடிக்கடி இந்த பகுதியில் விபத்து ஏற்படுவதாகவும் உடனடியாக அரசு அந்த பகுதியில் வேக தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கையை வைத்துள்ளனர். இந்த சம்பவம் காலை 8 மணி அளவில் அதிகமான பள்ளி குழந்தைகள் அனைவரும் அந்த செல்லும் இடத்துல இந்த வாகனங்கள் அதிவேகமாக செல்வதால் உடனடியாக அந்த வேகத்தடை ஏற்படுத்த வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.